உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, மாரி, நீங்க 2 பேரும் ஏற்காடுல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம், அவரு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாரு. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோமா. சரி. நான் எப்பவும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்லாம் சொல்லல. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையோட கண்டிப்பா அங்க வருவேன் அத்தை. மாரிக்கு பிரசவம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்பா நீ என்கிட்ட சொல்லல? ஆமா, குழந்தை எங்க மாரி? ஐயோ, தப்பு தப்பு தப்பு. எங்க தேவி அக்கா எங்க? மாரிக்கு குழந்தை பிறந்து அது இறந்து போச்சான் தர. என்னது? குழந்தை இறந்து போச்சா? ஐயோ கடவுளே, என்னப்பா இது சோதனை? தேவி அக்கா வந்து பொறக்க போறதா மாறி வந்து சொன்னதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் ஆசையில இப்படி மண்ணு விழுந்து போச்சே. ஐயோ ஐயோ கடவுளே, என்ன பெர்ஃபார்மன்ஸ்! ஏன் கடவுளே, ஏன் எங்க குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? ஐயோ தேவி அக்கா. தாரா, தாங்க முடியாத இழப்புதான். இப்பதான் சூர்யா மாரிய சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நீ திரும்பவும் ஞாபகப்படுத்தாத. ஆர்த்தி எடுத்து எல்லாரையும் முதல்ல உள்ள கூட்டு போ. ஏங்க, நீங்க ஆம்பளை, உங்க மனசை தேத்திக்கிட்டீங்க. உங்க மனசு கல்லுங்க. உங்க மனசு ஆறிடும், ஆனா என் மனசு ஆறலங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தேவி அக்காவோட தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு மாறி சொன்னா. அவ சொன்னது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே. சரி சரி சரி, நீ முதல்ல ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டு போ. சிஸ்டர், அழுதது போதும். ஹாசினி ஸ்ரீஜாலாம் குழந்தைய தூக்கிட்டு ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து அவங்கள முதல்ல உள்ள கூட்டிட்டு போலாம். மாறிக்கிட்டு அப்புறமா துக்கம் விசாரிச்சுக்கலாம். பாவம் மாறி. அதுவும் சரிதான். சரி, நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க. நீ கற்பூரம் ஏத்து. இதானே எனக்கு வேலையே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.